கண்ணியத்துக்குரிய கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அருமைக்குரியவர்களே, தொடராக 65வது வசனம் சூரத்து தலாக் சம்பந்தமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்கள், ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்கிற பொழுது இப்படியான ஒழுக்க நெறிமுறைகளை அந்த ஆண் கடைபிடிக்க வேண்டும். இப்படி பல சட்ட திட்டங்கள், ஒழுக்கங்களை, ஒழுக்க விளிம்பியங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டிய பின்னால தலாக்குடைய, அதாவது குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விவாகரத்துடைய விஷயத்தில் அவ்வளவு கரிசனையோடு நடந்து கொள்கிறான். ஏனென்று கேட்டால், நமக்கு தெரியும், இன்றைக்கு ஆய்வு ரீதியாக ஆய்வு அறிக்கை என்ன சொல்கிறது அப்படி என்றால், இந்த விவாகரத்துக்கு பின்னால் 3 வர்க்கம், 3 பேருக்கு பாதிப்புகிறது. யாருக்கெல்லாம் பாதிப்புகிறது? கணவன், மனைவி, பிள்ளைகள். ஆய்வு மூலமா நிரூபிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த 2 பேர் ஆண் பெண்ணை தாண்டி அதிகமான பாதிப்பு யாருக்கு தெரியுமா? பிள்ளைகளுக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருத்தர் திருமணம் முடிப்பதற்கு முன்னால நிறைய யோசிக்கலாம், நிறைய முடிவெடுக்கலாம். திருமணம் முடிச்ச பின்னால, ஒப்பந்தத்துக்கு பின்னால் உடனே நினைச்ச உடனே பிரிஞ்சு போகலாம்னு கேட்டா ஒரு காலம் போக முடியாது. அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கே ஒருத்தர், ஒரு முஹம்மத், ஒரு ஃபாத்திமா பிரிஞ்சா போய்க்கலாம், பிரிஞ்சா நமக்கு என்னன்னு போயிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கையோடு சொல்லி காட்டி இருக்கிறார். சட்ட திட்டங்கள், ஒழுக்க விழுமியங்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு காலம், எந்த அளவுக்கு மனிதர்களுடைய மனோநூலை மாறிவிட்டது அப்படின்னு கேட்டா, நம்முடைய வகுப்புக்கார ஒரு தோழர் போனவரை வகுப்புக்கார தோழர் ஞாபகப்படுத்தினாரு. அவருக்கு, அதாவது அவர் ஒரு சம்பவம் சொன்னாரு. அவர்கிட்ட ஃப்ரெண்டு வந்து மனைவிக்கு ஒரு அடி அடிச்சிருக்கிறாரு. அந்த மனைவியுமே டீச்சர், அவரும் ஒரு ஆசிரியர். ஒரு அடி அடிச்சிருக்கிறாரு. கடைசியில் என்னன்னு கேட்டா, ஒரு அடி தலாக்ல போய் முடிந்திருக்கிறது. ஒரு அடி மூலமாக தலாக் பண்ணணுமா இருந்தா இன்னைக்கு குடும்பங்கள் ஈக்குமா? கண்டிப்பாக நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு போகணும். ஆனால் இது அவர் சொல்லக்கூடிய ஒரு உண்மையான வரலாறு. அவருடைய ஃப்ரெண்டு சொன்ன அப்படின்ட்டு இங்க வரக்கூடிய உமர் பாய் சொன்னாரு. ரைட்டா? இப்படி ஏராளமான காலம் அப்படி மாறிட்டு, அப்ப இதன் மூலமாக பாதிப்புகள், விளைவுகள் யாருக்குன்னு கேட்டா குழந்தைகளுக்கு அவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்குது. எந்த அளவுக்கு வரையறை பண்றாங்கன்னு கேட்டா, குழந்தை ஒன்னாவது நஃப்சியன், அது உளவியல் ரீதியாக குழந்தை பாதிக்கப்படுகிறது. அடுத்தது சுலூக்கியன், பண்பாடு ரீதியாக பாதிக்கப்படுகிறது. இஜ்திமாயியன், சமூகவியல் ரீதியாக பாதிக்கப்படுகிறது. தலீமியன், கல்வி ரீதியாக பாதிக்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் பல காரணங்கள் இருக்கிறது. சில பிள்ளைகள் எல்லா கல்வி ரீதியாக பாதிக்கப்படுவார்கள், பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள், ஒழுக்க ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள். சில பிள்ளைகளை பொறுத்த மட்டும் ஏதாவது ஒரு பகுதி, ஒரு பிள்ளைக்கு ஒழுக்கம் மட்டும் போனால் கல்வி இருந்து என்ன பயன் இருக்கும்? எவ்வளவு செல்வத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைக்கு சமூகவியல் சார்ந்து எந்த விதமான பண்பாடும் ஒழுக்கமும் இல்லாவிட்டால், அப்ப இத விளைவுகள் எல்லாம் எங்க நடக்கும்னு கேட்டா, என்னது? தலாக்குக்கு பின்னால, இந்த விவாகரத்துக்கு பின்னால நடப்பதாக உலமாக்கள் நமக்கு எச்சரிக்கையோட சொல்றாங்க. அதனால்தான் இஸ்லாம் அந்த அளவுக்கு கரிசனையோட சொல்லி இருக்கிறது. பாருங்க, இன்றைக்கு நம்ம பார்க்கிறது 8வது வசனம். இதுக்கு முன்னால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 வசனத்துல என்ன சொல்றான் தெரியுமா? தலாக்க தவிர்த்து வேற ஏதாவது படிச்சோமா? தலாக் தானே படிச்சோம். தலாக்க எதை முன்னுக்கு நிறுத்தி எல்லாம் சொல்றான்? இறையச்சம், தக்குவாவை முன்னால வச்சு இந்த சட்ட திட்டங்களை யார் நடைமுறைப்படுத்துவார்கள்? அல்லாஹ் அஞ்சி வாழக்கூடிய மூமின்கள். எப்படி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தக்குவாவை முன்னால நிறுத்தி இந்த சட்ட திட்டங்களை சொன்ன பின்னால, குறிப்பாக என்ன ஒழுக்கங்களை பார்த்தோம்? தலாக்ல சுத்தி கொஞ்சம் குறிப்பிட்ட ஒழுக்கங்களை தான் பார்த்தோம். அதாவது சூரத்துல் பக்கரால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை விட நிறைய சொல்லி காட்டியிருக்கிறான். ஆனா இதுல அடிப்படை தலாக் என்ற பெயர் போட்டு தொடராக இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் சொல்றது என்ன, இந்த அளவுக்கு காரணம் கேட்டா, தலாக்குடைய அந்த விஷயம் லேசாக ஒரு விஷயம் கிடையாது. கவனமாக சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை பார்க்கிறோம்.
அப்ப என்ன சட்டம் பார்த்தோம்? ஒருத்தர் தலாக் பண்றதா இருந்தா முதலாவது என்ன செஞ்சிருக்கணும்? பெண் மாதவிடாய் இல்லாம இருக்கணும். மாதவிடாய் காலத்துல தலாக் பண்றது கூடாது. ரைட். மாதவிடாய் இல்லாவிட்டாலுமே உடலுறவுல ஈடுபடக்கூடாது. அதுக்கு பின்னால இத்தா, தலாக் சொன்ன பின்னால இத்தா இருக்கணும். இத்தா எவ்வளவு காலம் இருப்பாரு? 4 மாசம். யாரு? கணவன் மரணித்த பெண். ரைட். இப்ப தலாக்னா எவ்வளவு? 3 குரு. 3 குரு, சுத்தம் அல்லது அசுத்தம். ரைட். இப்போ இந்த குரு சுத்தம் அசுத்தத்தை மாதவிடாய தீர்மானிக்க இயலாட்டி 3 மாசம். கற்பனையோட இருக்கக்கூடிய பெண் ரைட். அதே நேரத்துல தலாக் சொன்ன பின்னால வீட்டை விட்டு விரட்டலாமா? எவ்வளவு கொல்ல சொல்லி காட்டுறான். இத்தா மூடிற வரைக்கும் அவர் தான் எல்லாமே பொறுப்பு. அவருக்கு எவ்வளவு சாப்பாடு பொறுப்பு, ஆடை பொறுப்பு, எவ்வளவுதான் பொருளாதார சக்திக்குட்பட்டு செய்யணும் என்று இவ்வளவு சட்டத்தை எல்லாம் சொன்ன பின்னால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ப தலாக்குடைய சப்ஜெக்ட் முடிஞ்சிட்டு சூரத்து தலாக்ல. அடுத்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பழைய முன்னால சென்ற சமுதாயத்தை சொல்லி காட்டுறான். அது வரலாற சொல்லி காட்டுறான். அந்த சமுதாயம் என்ன செய்தார்கள் கேட்டா, அல்லாஹுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்தார்கள். என்ன காரணம்? அல்லாஹ் ரப்புல் அதை சொன்ன தலாக்குடைய சட்டங்கள் எல்லாம் சொன்ன பின்னால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்டிக்கப்பட்ட சமுதாயத்துடைய வரலாறு சொல்றான். அது ரெண்டுக்கு என்ன தொடர்பு? ஓகே, என்னது? மாற்றமாக அல்லாஹுடைய சட்ட திட்டங்களுக்கு மாற்றமாக நடந்தா முன்னால உள்ள சமுதாயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி தண்டித்தானோ அந்த மாதிரி யார் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்கிறார்களோ அவர்களையும் தண்டிப்போம் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ சூரத்து தலாக்குடைய 8வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற பொழுது வகஅய்யிம் மின் கர்யத்தின் அதத் அன் அம்ரி ரப்பிஹா வ ரசூலிஹி, எந்த முன்னால் சென்ற எந்த சமுதாயம் இல்லை அல்லாஹுடைய கட்டளையும் அவனுடைய தூதருடைய கட்டளையும் மாற்றம் செய்த எந்த சமுதாயத்தையும் நாங்கள் அழிக்காமல் அல்லது தண்டிக்காமல் விட்டு வைக்கவில்லை. என்ன செய்தோம்? கடுமையா விசாரிச்சோம். அந்த மக்களை கடுமையாக கேள்விக்குட்படுத்தினோம். மோசமா அந்த மக்களை தண்டித்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார் சொல்றான்? யாரு அல்லாஹுடைய தூதருக்கும் அவருடைய அல்லாஹுடைய வேத வசனங்களுக்கும் மாற்றம் செய்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அவர்களுடைய வசனங்களை அவர்களுடைய அதாவது யகூலு தஆலா முத்தவஇதன் லிமன் காலஃப அம்ரஹு வ ரசூலஹு, அல்லாஹுடைய தூதரின் கட்டளைக்கும் அவருடைய வேத வசனங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றாக தெளிவுபடுத்திய பின்னால ஒன்னும் பெருமையின் காரணமாக இருக்கலாம், அல்லது பெருமையை மட்டுமா மாற்றம் செய்யறது பொடுபோக்கின் காரணமாக இருக்கலாம், அல்லது கவனக்குறைவாக இருக்கலாம். கவனக்குறைவு மறதின்னு சொன்னா அல்லாஹ் மன்னிச்சிடுவான். தொடர்ந்து பொடுபோக்காக இருக்கிறது. அல்லாஹுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகிற பொழுது, வேத வசனங்கள் சொல்லி காட்டுகிற பொழுதெல்லாம் பொடுபோக்காக அதில் கவனக்குறைவாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படியா சட்டங்களை சொல்லி காட்டுகின்றான்? அந்த சமுதாயத்தை என்ன செய்தோம்? அழித்தோம். லேச அழிக்கையில கடுமையா கேள்விக்குட்படுத்தினோம். மூமின்களுக்கு கேள்வி கேட்பதை போன்று கிடையாது, கடுமையா கேள்வி கேட்டோம். அது மாத்திரம் கிடையாது, மோசமா அவர்களை தண்டித்தோம். உலகத்திலையும் தண்டிக்கிறோம், மறுமையிலும் அவருக்கு என்ன செய்திருக்கிறது? அந்த மாதிரி மக்களுக்கு தண்டனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறான். அதனுடைய இறுதி முடிவு என்ன தெரியுமா? அதனுடைய இறுதி முடிவை அவர்கள் சுவைத்து விட்டார்கள். உலகத்துல வாழ்ற நேரம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்தார்களே அவர்கள் அவருடைய இறுதி முடிவை சுவைத்து விட்டார்கள், அனுபவித்து விட்டார்கள். எப்படி இருந்துச்சு கடைசி முடிவு? நஷ்டவாளிகளாக இருந்துச்சு, நஷ்டம் அடைந்தவர்களாகத்தான் இருந்துச்சு. இந்த நஷ்டம் எங்க தெரியுமா? எங்கது? வறுமையில. உலகத்துடைய வாழ்க்கையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு தண்டனுடைய அந்த இறுதி முடிவு உலகத்துல அல்லாஹுடைய தூதருக்கு அல்லது அல்லாஹுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்து வாழக்கூடியவர்களுடைய இறுதி முடிவு அதை சுவைத்து விட்டார்கள். எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட், எப்படி இருக்குன்றத அனுபவித்து விட்டார்கள். ஆனா அதோட இறுதி முடிவு மறுமையில எப்படி இருக்கும் தெரியுமா? ஹுஸ்ரா,
நஷ்டவாளிகளாக ஆக்கிவிடுவான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அது மாத்திரம் கிடையாது, நாள மறுமையில கடுமையான தண்டனையும் இவர்களுக்கு என்ன செய்திருக்கிறோம், ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறோம், கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிய பின்னால இப்போ இன்னொரு விஷயம், குர்ஆனுடைய இயல்பான ஒரு பகுதி, ஒரு சட்டத்தை சொன்ன பின்னால சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள், சட்டத்தை யார் நடைமுறைப்படுத்துவார்கள்? மூமின்கள். மூமின்களுக்கு அல்லாஹ் எப்படியான நன்மைகளை, பலாபலன்களை, பிரதி உபகாரத்தை ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறான் என்பதையும் அல்லாஹ் அடையாளப்படுத்துவான். அதே நேரத்துல இப்ப அதை மாற்றம் செய்தார்கள், அவருடைய நிலைமை என்ன ஆச்சு? இறுதி முடிவு வச்சு எப்படி ஆச்சு? கஷ்டமாயிடுச்சு. மறுமையிலுமே அவர்களுக்கு வேதனை உறுத்தக்கூடிய கடுமையான தண்டனையை அல்லாஹ் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறான். இப்போ மூமின்களை பற்றி சொல்லி காட்டுகின்றான். மூமின்கள் எப்படி இருப்பார்கள்? அவருடைய உலகத்தில் அல்லாஹுடைய சட்டங்கள், அல்லாஹுடைய இந்த மாதிரி வணக்க வழிபாடுகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை சொல்லி காட்டுவதை எச்சரிக்கையா சொல்லி காட்டுறான். என்னது? ஃபத்தகுல்லாஹ யா உலில் அல்பாப், அறிவு கொண்டவர்களே அல்லாஹ் பயந்துக்கோங்க. அல்லதீன ஆமனு, உலில் அல்பாப், அந்த அறிவு கொண்டவர்கள் யார் தெரியுமா? யாரு? அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகள். கத் அன்ஸலல்லாஹு இலைக்கும் ஸிக்ரா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஸிக்ர், ஞாபகம் ஊற்றக்கூடிய ஒரு இதை இறக்கியிருக்கார். ஸிக்ரான்னு சொன்னா குர்ஆன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்துல குர்ஆன் சொல்லல, ஸிக்ரா, உங்களுக்கு ஒரு ஸிக்ரை இறக்கி வைத்திருக்கிறோம். குர்ஆன்ல தஸ்கீர் இருக்கிறது, நூர் பிரகாசம் இருக்கிறது, ஹுதா, மௌஇதா, இப்படி எல்லாம் இருக்கிறது. இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி இருக்கிறார் என்பதை சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களை விழித்து இந்த மாதிரி குர்ஆனை உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறோம். உலில் அல்பாப், அறிவு கொண்ட மக்கள் அப்படின்னு கேட்டா அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நம்பக்கூடியவர்கள் சொல்லிட்டு ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் என்னது? தூதர் இருக்கிறார்கள், அப்படியா இல்லையா? அந்த தூதருடைய வேலை என்ன, அவர் என்ன செய்வாரு, இந்த மாதிரி குர்ஆன் சட்ட திட்டங்கள் இதெல்லாம் சொன்ன பின்னால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 10வது வசனத்துல சொல்லி காட்டுகிற பொழுது இந்த குர்ஆனுடைய வேலை என்ன, குர்ஆனை யார் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள், குர்ஆன் கற்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் கற்றது மாத்திரம் கிடையாது, குர்ஆனை எடுத்து நிற்கக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படியான பலன்களை ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிற பொழுது ரசூலன், தூதர்கள், அதாவது ரசூலன் யத்லு அலைக்கும் ஆயாத்தில்லாஹி முபையினாத்தின், தூதர் வேலை என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி வைத்த வேதத்தை என்ன செய்வது? உங்களுக்கு ஓதி காட்டுவது. ரசூல்மார்களுடைய வேலை என்ன? நம்ம சூரத்து நூறுல பாக்குற நேரம் ஒரு சில வதாயிஃபுல் ரசூல் பார்த்தோம். குறிப்பாக என்னது? மிக முக்கியமான வேலை என்னது? குர்ஆன ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் ஓதி காட்டணும், எத்தி வைக்கணும், மக்கள் என்ன செய்யணும்? பிள்ளைகளை காண்ற நேரம் எச்சரிக்கணும், நன்மைகளை கொண்டு நன்மாராயம் சொல்ல வேண்டும், சமுதாயத்தை இந்த மக்கள் என்ன செய்ய வேண்டும்? தர்பியத், நல்ல ஒழுக்க விரும்பி என்பால் வழிகாட்ட வேண்டும். இதெல்லாம் நிறைய வேலைகளை, ரசூல்மார்களுடைய வேலைகள் என்று நிறைய பார்த்தோம். இந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற பொழுது ரசூலன் யத்லு அலைக்கும் ஆயாத்தில்லாஹி முபையினாத்தின், இந்த வசனங்கள் தெளிவான வேத வசனங்கள், அதனுடைய வேலை என்ன தெரியுமா? ஒரு மனிதர் அந்த வசனத்தை உள்வாங்கிக் கொள்கிறார், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய இந்த திருவேதத்தை புரிந்து கொள்கிறார், அதை புரிந்து கொள்வதற்காக முயற்சி பண்ணுகிறார். அதனுடைய பிரதிபலன் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வேத வசனத்தை ஆக்கி இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டா லியுக்ரிஜல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் மினல் ஸுலுமாத்தி இலன் நூர், அதாவது அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்லமல் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே, அவர்களை இந்த குர்ஆன் என்ன செய்யும் தெரியுமா? மினல் ஸுலுமாத், இருளில் இருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு போகும். இனித்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை பல இடத்துல சொல்லி காட்டியிருக்கிறான். என்னது? ஒன்னாவது தூதர் வேலை. தூதர் வேலை என்ன? குர்ஆனை எத்தி வைக்க வேண்டும் என்பதை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இடங்கள்ல சொல்லி காட்டுகிறான். ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலன் மின்ஹும்,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களிடத்திலிருந்து தூதரை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறான். எதுக்கு தெரியுமா? எத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, என்னது? அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டணுவதற்காக. உங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். நீங்க செய்கிற மோசமான காரியம், அதாவது சமுதாயம் செய்யக்கூடிய அதாவது பாவமான காரியத்திலிருந்து பரிசுத்தப்படுத்த வேண்டும். அதே நேரத்துல கிதாப வல் ஹிக்மத, கிதாபையும் வேத வசனத்தை வேதத்தையும் ஹிக்மத் நுட்பத்தையும் உங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருக்குர்ஆனை இறக்கி அல்லாஹுடைய தூதரையும் ரசூல்மார்களையும் அனுப்பி இருக்கிறான் என்பதை பல நேரத்துல பல இடங்கள்ல சொல்லி காட்டுகின்றான். அதே நேரத்துல இந்த குர்ஆனுடைய மிக முக்கியமான வேலை, இணையத்துக்குரியவர்களே, லேசான ஒரு விடயம் கிடையாது. குர்ஆன் என்பது ஒரு முஸ்லிம் என்றைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடிய மிக பிரதான அம்சம் என்னன்னு கேட்டா, கஷ்டமா இருக்கலாம், துன்பமா இருக்கலாம், வெற்றியா இருக்கலாம், தோல்வியா இருக்கலாம், எல்லா நேரத்திலும் ஒரு முஸ்லிம் ஒதுங்க வேண்டிய ஒரு இடம், வழிகாட்டுதல் இருக்குமா இருந்தா குர்ஆன் தான். எல்லா நேரம், அதாவது எந்த நேரத்திலும் மனிதனுக்கு வழிகாட்டக்கூடிய அற்புதமான ஒரு வெளிச்சத்தை, நூரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இடங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுக்கு நூர், ஹுதா, இந்த இடத்துல விக்ர், இப்படி பல பேரை சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு வழிகாட்டுறதை தவிர்த்து வேற எந்த வேலையும் கிடையாது. மனிதருக்கு பரிபூர்ணமாக அன்றைக்கு ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாலேயும் இதே குர்ஆன் தான், இன்னும் ஒரு 100 வருடங்களுக்கு பின்னால உலகம் இருந்தா இதே குர்ஆன் தான். எந்த மாற்றமும் கிடையாது. டெக்னாலஜி அவ்வளவு வளர்ச்சி காணலாம், டெக்னாலஜி அவ்வளவு வளர்ச்சி காணலாம், அறிவியல் அவ்வளவு நுட்பத்தை அடைந்தாலும் கூட இந்த குர்ஆன் அப்படியே நிற்கும், நிலைத்து இருக்கும். அந்த நேரத்தில் என்ன செய்யலாம்? அல்லாஹுடைய தலாக் தான், அங்க சொல்றதுதான் சட்டம். இந்த சட்டத்துக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வால் தண்டிக்கப்படக்கூடியவர்கள். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் அவ்வளவு, அதாவது இவைகள் எல்லாம் இப்ப இன்னைக்கு நமக்கு கடைசி வாரம், லாஸ்ட் டோனிங் வந்தாச்சு, இன்னைக்கு இதோட முடிச்சிடணும். இல்லைன்னா நம்ம இது குர்ஆனை பத்தி அதுக்கு ஒரு கிழமை எடுக்க வேண்டியிருக்கும். ரைட், இதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்போ குர்ஆனுடைய மிக முக்கியமான வேலை என்னன்னு கேட்டா, அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு யாரு பொறுப்பு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் பொறுப்பாக்கிறான். அவர்களை இருளில் இருந்து வெளிச்சத்தின் பக்கம் அவன் தான் செய்கின்றான், வழிகாட்டுகின்றான். எதன் மூலமாக? குர்ஆன் மூலமாக. சும்மா பேச்சு எடுக்கலாமா? அதே நேரத்துல குல்மாத்னா என்ன, இருள்ண்டா என்ன, இருள்ண்டா என்ன, இருள்னு சொல்லக்கூடியது என்ன? அறியாமை. அறியாமை குஃபுர், என்னது? இறை மறுப்பு. அன்றைக்கு எப்படி வாழ்ந்தார்கள்? அன்றைக்கு இன்றைக்குமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இறை மறுப்பாளர்கள், அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடியவர்கள். அதுதான் ஒரு உயர்வான எண்ணத்தோடு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பொய்யானது. அந்த கடவுள் அவர்களுக்கு எதுவுமே செய்ய முடியாத ஒன்று. இறைவன் பவர்ஃபுல்லானவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லத்தீஃபுன் ஹபீர், இரக்கமாக இருக்கிறான், அடியார்களை பற்றி அறிந்தவனாக இருக்கின்றான், உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படி ரப்பை வணங்குமாறு, அதுதான் அறிவுள்ள பகுதி, அதுதான் ஜஹலில் இருந்து மக்கள் வெளியாக்குறது. எனவே அதன் பக்கம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைக்கக்கூடிய செய்தியை பார்க்கணும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்ப இந்த இடத்துல குர்ஆனை சொல்லிய பின்னால அதே நேரத்துல குர்ஆனை ஓதணும், அதை படிக்கணும். யார் படிச்சு கொடுக்கிறது? சும்மா பேத்து குர்ஆனை படிக்க முடியாது. அதனால்தான் இஸ்லாம் இந்த மாதிரி மஜாலிஸ் அவ்வளவு சிறப்பு கொடுத்திருக்கிறது. இந்த மாதிரி இடமா இருக்கலாம், இது இல்லாம வேறு எந்த இடமா இருக்கலாம், குர்ஆன் அந்த இடத்துல பேசப்படுமாக இருந்தார். இஸ்லாமிய மார்க்கம் அதோடைய சட்ட திட்டங்கள் ஒரு இடத்திலே பேசப்படுமா இருந்தா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு சிறப்பு கொடுத்திருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் சொல்லி கொடுக்குறாங்க, அதாவது ஒரு சமுதாயம் அல்லாஹுடைய வீடா இருக்கலாம், இந்த மாதிரி இடமாக இருக்கலாம், ஒன்று கூடி என்ன செய்யறாங்க? யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹுடைய வேத வசனத்தை ஓதுகிறார்கள். வயததாரஸூனஹு பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே கற்றுக்கொள்றாங்க. கேள்வி கேட்கறது, திரும்ப ரிப்ளை பண்றீங்க. இந்த மாதிரி படிக்கக்கூடியவர்கள், வேத வசனத்தை ஓதக்கூடியவர்கள், அவர்களுக்கு கொடுக்கிற பாக்கியம் என்னன்னு கேட்டா, இல்லா நஸ்லத் அலைக்கும் சக்கீனா, என்னது? அமைதியா இருப்பாரு, அமைதி அவரிடத்துல இறங்கும். வகஷத்துஹும் ரஹ்மா, என்னது? ரஹ்மா, அல்லாஹுடைய ரஹ்மத்தின் செய்யும், சூழ்ந்து கொள்ளும். அதே போல வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குமார்களும் அந்த இடத்துல சபையில வந்துருவாங்க. இப்ப அது மாத்திரம் கிடையாது, இதெல்லாம் தாண்டி என்னன்னு கேட்டா, வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தஹு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த முஹம்மது இருக்கிறாரே, இவர் படிக்கிறாரு, இவர் இந்த வகுப்பு அட்டெண்ட் பண்ணி இருக்கிறாரு என்று
அல்லாஹ் அங்க பேசுகின்றான். என்னது? வானத்துல மலக்குமார்கள் அந்த இடத்துல ஒவ்வொருத்தரையுமே ஒவ்வொருத்தராக இப்ப இந்த ஒரு குரூப் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு கிடையாது. முகமது, அஹமத், இப்ராஹிம், சுலைமான், இப்படி ஒவ்வொருத்தராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஞாபகப்படுத்துகிறான். அதுக்கு என்ன வேணும்னு கேட்டா ஒரே ஒரு விஷயம் தான், இஹ்லாஸ். நல்லெண்ணத்தோட அவர் குர்ஆனை படிக்கணும், மார்க்கத்தை விளங்கணும் என்ற ஒரே நோக்கத்தோட வந்து உட்கார்றாரு பாருங்க. முடிஞ்சு போற நேரம் அதோட போறாரு. அப்படியான மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு சிறப்பு வைத்திருக்கிறான். எனவே குர்ஆன் சிறப்புக்குரியது. குர்ஆனை கற்றவர்களும் சிறப்புக்குரியவர்கள். குர்ஆனை கற்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்குமே இஸ்லாம் அவ்வளவு சிறப்பை கொடுத்திருக்கிறது. அதே நேரத்துல கணித்துக்குரியவர்களே, இதெல்லாம் முடிஞ்ச பின்னால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்போ சட்டதிட்டங்கள், ஒழுக்கம், அதை மாற்றம் செய்யக்கூடியவர்கள், அதை எடுத்து நடக்கக்கூடியவர்கள், இந்த வசனங்களுக்கு பின்னால அதே நேரத்துல 11வது வசனத்துல இன்னொரு பகுதி என்று கேட்டா வமை யுமின் பில்லாஹி வ யஅமல் ஸாலிஹன், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்லமல் செய்யக்கூடியவர்களுக்கு வ இத்கிலுஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா அபதா. இது சொர்க்கத்தை பற்றி உலகத்துடைய வாழ்க்கையில அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நல்லமல் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரதி உபகாரம் செய்கின்றான். பல இடங்கள்ல கேள்விப்பட்டிருமா இல்லையா? என்னது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவனச்சோலைகளை ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறான். அதன் கீழாக ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுமே ஒரு தனியான ஒரு வகுப்பு எடுக்கணும். என்னது? சொர்க்கத்துடைய அளவு என்ன, சொர்க்கம் எப்படி இருக்கும்? குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை பத்தி எப்படி எல்லாம் சொல்லி காட்டியிருக்கிறான், அல்லாஹுடைய தூதர் எந்த அளவுக்கு சொல்லி காட்டியிருக்கிறாங்க, இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. நம்ம இன்னைக்கு இதை ஃபுல்லா பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு டைம் எடுக்கும், அதுக்கு ஒரு வகுப்பு மாதிரி தேவைப்படும். ஆனால் இன்ஷா அல்லாஹ் பெருநாளைக்கு பின்னால அல்லது குறிப்பிட்ட காலம் கிடைக்கிற நேரம் கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம பார்த்துக் கொள்ளலாம். இதெல்லாம் முடிஞ்ச பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை, இந்த சூறாவை முடிக்கிறான். அற்புதமான ஒரு தகவலோட முடிக்கிறான். என்னது? சட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினான். ரைட்? சட்டத்தை எப்படி சொல்லி காட்டினான்? அல்லாஹ்வை பயந்துக்கோங்க, அல்லாஹ்வை இதயத்தோட முன்னுக்கு நிறுத்தி அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மக்கள் தான் இந்த சட்டத்தை நிறைவேற்றுவார்கள். குறிப்பாக இந்த விவாகரத்துடைய விஷயத்தை பொறுத்த மட்டும் 2 விஷயம். ஒன்னும் தக்வா, இன்னொன்னு என்ன? தவக்குல், அல்லாஹ் இடத்துல பொறுப்பு சாட்டுறது. ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறுப்பு சாட்டுறதையும் சேர்த்து சொல்கின்றான்? பயம். இப்ப கணவன் மனைவி ஒன்றாக வாழ்ந்திருப்பார்கள். அந்த விவாகரத்துக்கு பின்னால் 2 பேரும் பிரிகிற நேரம் மனைவிக்கு சில நேரம் கணவனை மட்டும்தான் தங்கி இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, உலகத்துடைய வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு. கணவன் மனிதர்கள் என்பது ஒரு வசீலா, ஒரு சபப். ஆனால் ஒவ்வொருத்தருடைய அந்த வாழ்வாதாரத்தை நிர்ணயிப்பது யாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதனால அல்லாஹ் இடத்துல செய்யுங்க, பொறுப்பு சாட்டுங்கள். தக்குவா, பொறுப்பு சாட்டுதல், இதெல்லாம் சொல்லிய பின்னால இந்த சட்ட கட்டளைகளுக்கு மாறு செய்த சமுதாயத்துடைய வரலாறையும் எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. அதே நேரத்துல இந்த சமுதாய, அதாவது சட்டத்திட்டங்களை எடுத்து நடக்கக்கூடிய மக்களுடைய பண்பாடுகள், அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிற பிரதிபகாரம், இதெல்லாம் சொல்லி காட்டிய பின்னால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் ஒரு தகவலோட, அற்புதமான ஒரு தகவலோட இந்த சூறாவை முடிக்கிறான். அது என்னன்னு கேட்டா, அல்லாஹுல்லதி ஹலக சப்அ ஸமாவாத்தின், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7 வானங்களை படைத்தவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். வமினல் அர்தி மிஸ்லஹுன்ன, அதே போன்று 7 பூமியையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறான். 7 வானம் 7 பூமி. ரைட்? இது ஒரு சயின்ஸ் விஷயம். 7 வானங்கள்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படியா இல்லையா? 7 புதுசா இருக்கிறோமா? 7 வானங்கள்ன்றது உலமாக்கள் ஒன்றுபட்டு இருக்கிறாங்க. 7 வானங்கள் இருக்கிறது. மசாஃபத்துமா பைனஹுன்ன, அந்த 7 ஒவ்வொரு வானத்துக்குமே எவ்வளவு கேப் என்னன்னு கேட்டா, மசீரத் 500, அதாவது 500 வருடங்கள் நடக்கிற அந்த மாதிரி தூரம். அதாவது அதே நேரத்துல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஹ்ராஜுடைய பயணம் போற நேரம் 7 வானத்தை தாண்டி போனாங்க. ஒவ்வொரு வானத்திலையுமே ஒவ்வொரு நபிமார்களை சந்திச்சாங்க. இன்னும் சில உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒவ்வொரு வானத்திலுமே ஒவ்வொரு படைப்பினம், அதுக்கான உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது, இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனா இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உலமாக்கள் ஒன்றுபட்டு இருக்கிறாங்க, 7 வானம் இருக்கிறது. அப்ப சயின்ஸ் எல்லாம் உண்மையிலேயே ஒன்றுபட்டு இருக்கிறான்னு கேட்டா நமக்கு சயின்ஸ் தேவைப்படாது. ஏன் தேவைப்படாது? சயின்ஸ் எடுக்க கூடாதுன்றதுக்காக அல்ல. ஆமா, இது நம்மோட, அதாவது குர்ஆனோட எட்டுமா சயின்ஸ். அல்லாஹ்வுடைய சயின்ஸ் வேற, டெக்னாலஜி வேற. நம்ம போன் வைக்கிறோம், மொபைல் வைக்கிறோம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வைக்கிறோம், அது ஓகே, அது வேற விஷயம். ஆனால் இந்த 7 வானம் என்பது
இஸ்லாமிய மார்க்கம் உலமாக்கள் ஒன்றுபட்டு இருக்கிறாங்க. 7 பூமின்றதுல முரண்பாடு இருக்கிறது. என்ன முரண்பாடு என்னன்னு கேட்டா, இது அதாவது குர்ஆன் வசனம் பொய்யாகாது. முரண்பாடு வந்ததுக்கு குர்ஆன் வசனம் பொய்யாகாது. எப்படி 7 வசனம்னு கேட்டா, 7 அதாவது கிரகம் 7 பூமி 7 அதாவது சபா சமாவாத்தின் வமினல் அர்தி மிஸ்லஹுன்ன 7 வானம், அதே போல 7 பூமி. இப்போ பூமியை பொறுத்த மட்டும் சில உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இப்போ கிரகம் வைக்குது, செவ்வாய் கிரகம், சனி, வெள்ளி, நெப்டியூன், அந்த மாதிரி கிரகம் வைக்கிறல, இதெல்லாம் சேர்த்துதான் 7. ஆனா சில உலமாக்கள் இது அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியாது. வானங்கள் அடுக்கடுக்காக இருக்கிறது, 1வது வானம், 2வது வானம். அதே மாதிரி பூமி அப்படி இருக்கணுமே தவிர்த்து அங்க ஒரு கோள் இங்க ஒரு கோள் இருந்தா சரி வராது அப்படின்னு சில உலமாக்கள் சொல்றாங்க. இன்னும் சில உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதாவது பூமியில 1வது தட்டு, கீழே 2வது தட்டு, 3வது தட்டு, இதையும் தாண்டி இன்னும் சில உலமாக்கள் ஒவ்வொரு பூமிக்குமே ஒவ்வொரு நபிமார்கள் இருக்கிறாங்க, அங்கெல்லாம் ஒவ்வொரு சமுதாயம் வாழ்றாங்க, அதாவது அப்படின்னு கருத்து இருக்கிறது. ஆனா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. ஆனால் இப்படி எதா இருந்தாலுமே இதனுடைய விஞ்ஞானம் இதை நிரூபிக்க இல்லை. அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய எந்த வகையிலுமே பொய்யாகாது. 7 பூமி இருக்கிறது. 7 பூமின்னா ஏதோ ஒரு அமைப்புல நமக்கு புரியாவிட்டாலும் கூட அதுதான் யதார்த்தம். உலகத்துடைய கண்டுபிடிப்புகள், நவீனங்கள் இன்னும் அதை எட்டாமல் இருக்கலாம். மனிதர்கள் என்றைக்குமே பஷர் தாயிஃப், பலவீனமானவர்கள். போனாலும் போகலாம். ஓகே. அதே நேரத்தில் இந்த மாதிரி 7 வானங்கள் யத்தனஸ்ஸலுல் அம்ரு பைனஹுன்ன, அதே நேரத்துல இந்த வானம் பூமி இடைப்பட்டு இருக்கிறதே, அதற்கு இடையில் அல்லாஹுடைய கட்டளைகள் இறங்குகின்றது. அல்லாஹுடைய கட்டளை இறங்குகின்றது கேட்டா, சில உலமாக்கள் சொல்றாங்க வஹி இறங்குகிறது. இன்னும் சில உலமாக்கள் அல்லாஹுடைய அவாமிர் ஒன்னஹி, அல்லாஹுடைய ஏவுதல், அதே இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடுத்த விடயங்கள் வானத்திலிருந்து இறங்குகின்றது. இன்னும் சில உலமாக்கள் கலா கதிர், அல்லாஹுடைய கதிர், இப்போ மழை பெய்யணும், பூமி நிலநடுக்கம் வரணும், இப்படி எல்லாம் கட்டளை வருதுல, இதெல்லாம் அங்கதான் வருது. அல்லாஹுடைய கட்டளை, இதுதான் அல்லாஹுடைய கட்டளை என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ் குல்லிஹால் எதா இருந்தாலுமே அல்லாஹுடைய கட்டளை மேலிருந்து வருது. கலா கதிரா இருக்கலாம், வஹியா இருக்கலாம், வஹி மேலிருந்து தான் வருது. எனவே எதுவாக இருந்தாலுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானம் பூமியை படைத்தவனாக இருக்கின்றான். வானமுமே 7 வானம், 7 பூமி. அதே போல அது இடைப்பட்ட அந்த வானம் பூமிக்கு இடைப்பட்ட இடையில மக்கள், நமக்குரிய கட்டளை வந்து கொண்டிருக்கிறது. இந்த கட்டளைகள் எல்லாம் எதுக்குன்னு கேட்டா, லிதஅலமு அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், மக்கள் அறிந்து கொள்ளணும் என்று தெரியுமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாத்துக்கும் சக்தி வாய்ந்தவனா இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சக்தியை தாண்டி எதுவும் நடக்காது. உலகத்துல எதுவாக இருந்தாலுமே வானத்தை பூமியை படைத்து அதனுடைய அதிகாரத்தை யார் வைத்துக் கொண்டிருக்கிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவன் எல்லாவற்றுக்குமே சக்தி உள்ளவனாக இருக்கிறான். இது அது என்ன அர்த்தம்னு கேட்டா, யாராவது பாவம் செய்யற நேரம், மோசமா நடந்து கொள்ற நேரம், இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதிரி வசனத்தையே சொல்றாங்க. நான் தண்டிக்க கூடியனா இருக்கிறேன், நான் பவர்ஃபுல், அதாவது அவ்வளவு சக்தி வாய்ந்த காரணம் என்னன்னு கேட்டா, அல்லாஹுடைய மார்க்கத்தை மதிக்கணும். அதாவது அல்லாஹுடைய மார்க்கம் மதிக்கப்பட வேண்டிய விஷயம். அல்லாஹ் ரப்புல், உதாரணமாக ஒரு கட்டளை போட்டார் ஒருத்தர், ஒரு மேனேஜர் இருக்கிறாரு, அவரு வேலை செஞ்சாலும் ஒண்ணு, வேலை செய்யலாட்டுன்னு ஒன்று விட்டு பேசாம போறாரு. யாரா வேலை செய்வோமா? மனிதன் அவர் தான் அவர் பார்க்க மாட்டாருன்னு சொல்லி பேசாம நம்மளும் இருந்துருவோம். ஆனால் பவர்ஃபுல் மேனேஜரா இருக்கிறாரு, நம்மளும் கொஞ்சம் பயப்படுவோம். கட்டளை மேல் இடத்துல இருந்து வந்துட்டு கண்டிப்பா செய்யணும் நம்ம யோசிப்போமா இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரு? வானத்தை பூமியை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன். அவனிடத்துல நாளைக்கு நாங்கள் மீட்சி செய்யப்பட போகின்றோம், அவன் நாளை மறுமையில உலகத்துடைய வாழ்க்கைக்காக கேள்வி கேட்க இருக்கிறான். இப்படி இவைகளெல்லாம் ஒரு மனிதன் என்றைக்கு புரிந்து கொள்கின்றானோ, அன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த மார்க்கத்தை எடுத்து நடக்கிறோமோ இல்லையோ, அந்த மார்க்கத்துக்கு மேலாக அல்லது அல்லாஹுடைய சட்ட திட்டங்களுக்கு ஒரு மதிப்பு, அல்லாஹுடைய சட்டம் இருக்கிறது, அல்லாஹுடைய வேதவசனம் இருக்கிறது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏவி இருக்கிறான் என்கிற பெருமதிப்பு உள்ளத்தில் பதியப்படும். அதே நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டிய பொழுது, உலகத்துடைய விஷயத்துல எல்லாவற்றுக்குமே அல்லாஹுடைய அறிவு இருக்கிறது. அல்லாஹுடைய அறிவு இருக்கிறது, எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கிறது. எண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்துல வாழ்க்கையில மனிதனுடைய விஷயமா இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே
அல்லாஹ்விற்கு தெரியாம ஏதாவது நடக்கிறதா? இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் சின்ன பிள்ளைகளுக்குமே விளங்குற மாதிரி சொல்ற நேரம் எங்க சொல்றாங்க? வானத்திலிருந்து அந்த மரத்திலிருந்து விழுற காஞ்ச இலையா இருந்தால் என்னது? இதை விட அதாவது நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு வேற ஏதாவது இருக்கிறான்? உலகத்து மரம் இருக்கும், ஆயிரக்கணக்கான மரம், நிமிஷத்துக்கு எத்தனை இலை வரும்? இந்த ஒவ்வொரு இலையுமே அல்லாஹ் கணக்கு பண்ணி வைத்திருக்கிறான், அறிந்து வைத்திருக்கிறான். அப்ப நம்முடைய விஷயம், நம்ம பற்ற கஷ்டம், நம்முடைய துன்பங்கள், ஒரு முஃமினுக்கு வரக்கூடிய கஷ்ட துன்பங்கள், உலகத்துல இருக்கக்கூடிய அனர்த்தங்கள், இதெல்லாம் தெரியாம அல்லாஹ்க்கு கண்டிப்பா தெரியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரிந்திருக்கிறான். முஸ்லிம்கள் புரிந்து, அதாவது மூமின்கள் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்கள் உள்ளத்துல என்றைக்குமே போட வேண்டும் என்னன்னு கேட்டா, அதான் போன கிழமை என்ன சொன்னோம்? கஷ்ட துன்பத்துல போது அல்லது எதுவாக இருக்கலாம், ஒரு முஸ்லிம் எடுக்கிற முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த ஒரு விஷயத்தை தந்திருக்கிறான், அல்லது இந்த தண்டனையை தந்திருக்கிறான், இந்த உணர்வை தந்திருக்கிறான். அதுக்கு பின்னால என்னது? காரணத்தோட அடுத்த கட்டம் போகணும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வசனத்தோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூறாவை முடித்திருக்கிறான். தொடர்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்துடைய சட்ட திட்டங்களையும் ஒழுக்க விழுமியங்களையும் படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அதை வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய பக்குவத்தையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தர வேண்டும் என்கிற செய்தியோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.